நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தோல்வியடைந்து விட்டது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பேச்சை முன்வைக்கிறாங்க. நாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் அதை ஏற்கவில்லை. ஒரு போர்க்களத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பின்னடைவாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, we never mind about the process, we are worrying about the result அப்படின்வாங்க. அதுபோல எங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்கிற இலக்கு இருக்கு. அந்த இலக்கை அடைகிற போது ஏற்படுகிற ஒரு சிறிய பின்னடைவாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி ஒரு விளையாட்டுல விளையாடும் போது 5 போட்டிகள் இருக்கிற விளையாட்டுல ஒருத்தர் ஒரு போட்டியில தோத்துட்டாரு அப்படின்னா மீதி 4 போட்டிகள் அவருக்கு இருக்கிறது மாதிரி இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். இது எங்களுக்கு மட்டுமான பின்னடைவு இல்லை. ஒரு திரை பின்பம் தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பேர் அலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 47% வாக்குகளை பெற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 27% வாங்கியிருக்கு. பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. அதே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. அதே தான் நாம் தமிழர் கட்சிக்கும் குறைஞ்சிருக்கு. அதனால நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று பொருள் அல்ல. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரு நாம் தமிழர் கட்சியை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய திரை பின்பம் அரசியல் சூறாவளியை தமிழகத்தில் ஏற்படுத்திய போது கூட 20 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால்